சமீபத்தில் பரபரப்பை ஏற்படுத்தின ஒரு நிகழ்வு அப்படின்னா, இன்றைக்கி ஒருத்தர் கொண்டு போய் புகார் கொடுத்துருக்காருங்க நம்ம அண்டை மாநிலத்தில். அதாவது நடிகை சௌந்தர்யா குட்டி விமானம் கீழே விழுந்து மரணித்தார். இது விபத்தல்ல, இது கொலைதான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்துருக்காரு. யார் மேலே புகார் கொடுத்துருக்காரு அப்படின்னா, ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கின்ற மோகன் பாபுவின் மீது புகார் கொடுத்திருக்கார். சௌந்தர்யா தென்னிந்தியாவில் தன்னுடைய கரியரில் உச்சக்கட்டத்தில் இருந்தாங்க. சினிமாவில் பேரும் புகழும் பெற்றிருந்தார். அப்பொழுது பாஜகவிற்கு பிரச்சாரம் செய்ய ஒரு நாள், அதாவது 2004ஆம் ஆண்டு ஒரு குட்டி விமானத்தில் புறப்படுகிறார். அவருடைய சகோதரர், ஒரு பாஜகவினரும் உடன் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. பைலட் 4 பேரும் போகிறாங்க. ஒரு 150 அடிக்கு தான் மேலே போகுது அந்த குட்டி விமானம். பிறகு இன்னும் மேலே போக முடியாமல் சுழன்று அப்படியே நோஸ் டைவிங் என ஆங்கிலத்தில் அழைப்பார்கள், வந்து விழுந்து எரிந்து விட்டது. ஒருவர் கூட அவர்களுடைய உடல் யார் உடலும் அங்கே கிடைக்கவில்லை. முழுமையாக விமானமும் எரிந்து விட்டது, அவர்களும் எரிந்து விட்டார்கள். அனைவரும் அதிர்ச்சி அடைந்து விட்டார்கள். என்ன இப்படி ஒரு விபத்து நடந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு விபத்து என்று தான் சொல்லப்பட்டு வந்தது. நம்ம அண்டை மாநிலத்தில் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்துருக்காரு மோகன் பாபுவின் மீது. என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா, சௌந்தர்யா 6 ஏக்கர் நிலம் வச்சுருந்தாங்க. மோகன் பாபு அதை கட்டாயப்படுத்தி எனக்கு எழுதி கொடுத்து விடு என்று நிர்பந்தித்து வந்தார். அவங்களுக்கும் அவங்க தம்பிக்கும் அதை கொடுக்கறதுல சுத்தமாக விருப்பம் கிடையாது. ஆனால் இவர்களுடைய மரணத்திற்கு பிறகு, இவர் சகோதரரும் அந்த விபத்தில் இறந்து விட்டார். இவங்களுடைய மரணத்திற்கு பிறகு அந்த 6 ஏக்கரை இவர் சட்டத்துக்கு புறம்பாக தன் பெயரில் அதை மாற்றிக்கொண்டார், அனுபவித்து வருகிறார். அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு கொண்டு போய் புகார் கொடுத்துருக்காங்க. இது வெறும் புகார் தான், போலீஸ் இன்னும் எஃப்ஐஆர் போடலை. சௌந்தர்யாவுடைய கணவர், இவங்க ஏற்கனவே ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரை 2003ஆம் ஆண்டு திருமணம் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஆண்டுக்குள்ளேயே விபத்து நடந்து விட்டது 2004. இவங்களுடைய கணவர் என்ன சொல்லியிருக்கார், இந்த புகாரில் எந்த முகாந்திரமும் கிடையாது, அவர் சொல்வது போல் இது கொலை கிடையாது, விபத்து தான், இது ஒரு புரளி, இதை நம்ப வேண்டாம் என்று தெளிவுபடுத்தி இருக்கிறார். இவர் மரணிக்கும் பொழுது 7 மாதம் பிரெக்னெண்ட்டாக இருந்ததா செய்தித்தாளெல்லாம் செய்தி எழுதியிருக்காங்க. இந்த விவகாரத்தை பொறுத்தவரை போலீஸ் மேல் நடவடிக்கை எடுக்குமா, வழக்கு பதிவு செய்வாங்களா, விசாரிப்பாங்களா என்று அனைவரும் பார்த்து வருகிறார்கள். மோகன் பாபுக்கும் அவருடைய மகனுக்கும் ஏற்கனவே சொத்து பிரச்சனை இருக்கிறது. மோகன் பாபு வீட்டு முன்னாடி அவருடைய மகன் போராட்டக்காரர்களை திரட்டி கொண்டு வந்து போராட்டத்தில் ஈடுபடும் போது பத்திரிகையாளர்கள்லாம் இருந்தார். மோகன் பாபு அவர்களிடம் கடுமையாக நடந்து கொண்டதாகவும் செய்திகள்லாம் வெளியிருந்தது. ஏற்கனவே சொத்து பிரச்சனை. அந்த சொத்து பிரச்சனையின் அடிப்படையில் பழி வாங்குவதற்காக மோகன் பாபு மீது இவ்வாறு ஒரு புகார் கொடுக்கப்படுகிறதா என்ற கோணத்திலும் விசாரிக்கப்பட்டு வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.